ஹாய் மக்களே, நேற்று டயாலிஸ் முடிச்சுட்டு வந்தேன். நேற்று வந்து என் பிள்ளைக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போயிட்டு பார்த்துக்கோங்க. என் பொண்ணுக்கு தான், அவளுக்கு ஏன் தான் இப்படி பிரச்சனை வருதுன்னு தெரியல. நான் முன்னாடி உங்ககிட்ட வீடியோவில் ஷேர் பண்ணியிருப்பேன், மோஷன் ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்ட்டு. அதே பிரச்சனை தான் மக்களே. இதோட 3வது டைம் ஆல்ரெடி நான் வரும்போதே ஹாஸ்பிட்டலில் பாருங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நான் போன வாட்டியும் பார்த்தேன். அப்போ என்ன சொன்னாங்கன்னா, டாக்டர் ஒரு டானிக் கொடுத்து அனுப்பிட்டாங்க பார்த்துக்கோங்க. அவளுக்கு கேஸு பிரச்சனை இல்லை, கேஸ்லாம் வெளியே போகுது, யூரின்லாம் நல்லா போகுது. ஆனால் அவளால் மோஷன் இருக்க முடியல, ரொம்ப வலிக்குதுன்னே சொல்லிக்கிட்டு இருந்தா. எனக்குன்னா பயம் பார்த்துக்கோங்க, ஏதாவது ஹார்மோன் பிரச்சனையா இல்லைன்னா ஏதாவது. ஏன்னா எனக்கு என் பிள்ளைகளுக்கு ஏதாவது இப்போ ஏதாவது பிரச்சனைனாலுமே ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிடுறேன். நிறைய யோசனை, எப்படி நம்ம மேனேஜ் பண்ணுவோம் ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனைனா அப்படின்னு ரொம்ப பயந்து வேறு வழியே இல்லைன்ட்டு மறுபடியும் எனக்கே ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போக ஒரு மாதிரி தான் இருக்குது. இந்த பிரச்சனைக்கு கூப்பிட்டு போவியா. அதுக்கப்புறம் நேற்று சரி நான் ஃபஸ்ட்டு டயாலிஸ் முடிச்சுட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் உன்னைய கூட்டிகிட்டு போகிறேன்னு போனேன். சாயங்காலம் பார்த்தா ரொம்ப டயர்டாகிட்டா பார்த்துக்கோங்க. சாப்பிடாமல் வாங்காமல் அப்படி கிறுக்கிறுன்னுட்டு அப்படியே விழுந்துட்டு வாங்கிட்டு கிடந்தா. அப்புறம் நான் அவளை கூட்டிகிட்டு போயிட்டேன். அப்புறம் டாக்டருனா என்ன சொல்லிட்டாங்கன்னா, 3 நாள் தானே, 3 நாள் போகலை பார்த்துக்கோங்க. அதுக்கே எம்மா என்னால் இது பண்ண முடியல, பெயினாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டா. வயிறு பெயின் கிடையாது, அந்த மோஷன் அந்த முக்கி இருக்க முடியல, முக்காதன்னு சொன்னாலும் அந்த வெளியே வர்ற இடத்துல எனக்கு பெயினாக இருக்குது அப்படின்ட்டா. அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனால் அது அப்படி தான் இருக்கும். ஆனால் 3 நாள் தானே, இதுவே இதா அப்படின்ட்டு வயிற்றெல்லாம் தொட்டு பார்த்தாவே. நான் சொல்லிட்டேன், இதுக்கு முன்னாடி 2 டைம் இந்த மாதிரி பிரச்சனை. இந்த வீட்டுக்கு நான் 3 மாதம் ஆகுது. இந்த வீட்டில் வந்த உடனே ஒரு தடவை இப்போ இது, அப்போது 2 மாதம் கேப்பில் இந்த மாதிரி வருது அப்படின்னுட்டு நான் என்ன சொன்னேன்னா, டாக்டர்கிட்ட சொன்னோன்னே டாக்டர் ஸ்கேனுக்கு எழுதி வந்துட்டாங்க. அதாவது குடல் மூமெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அப்படின்ட்டு. நான் அதை வச்சு தான் கண்ணுக்கு பார்க்கணுன்னு நினச்சிருந்தேன். சரி ஃபஸ்ட்டு என்னையை பற்றி எனக்கு இப்போ பிரச்சனையே இல்லை மக்களே. என் பிள்ளைகள் வேலை நான் கொஞ்சம் தூக்கி விடணும், அதாவது எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஓரளவுக்கு கொண்டு வந்துடணுங்கிறதுக்காண்டி சரி ஸ்கேன் எடுத்துடுறேன் அப்படின்னு. அப்புறம் மறுபடியும் மோஷன் போகிறதுக்கு மாத்திரை வச்சு விட்டு அதே டானிக் தான் கொடுத்தாவ. வீட்டுக்கு வந்த உடனே மோஷன் போயிட்டா பார்த்துக்கங்க. அதுக்கப்புறம் ஸ்கேன் எடுத்துருந்து, ஸ்கேன் அவர் ரிப்போர்ட்டில் அப்படி ஒன்றும் தெரியல பாருங்கள். ஃபுல்லாகவுமே ஸ்கேன் எடுக்க இது பண்ணிட்டாங்க. எல்லாமே கரெக்டு தான் இருந்துச்சு. எனக்கு கிட்னி ஃபெயிலருங்கிறனால அவள் கிட்னியே நல்லா இருக்கான்னு தான் பார்த்தேன். நல்லா தான் இருக்குது, அப்புறம் எல்லாமே நல்லா தான் இருக்குது அப்படின்னு நான் அப்பெண்டிக்ஸ் நார்மல்ன்ட்டு போட்டு எல்லாமே நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே தான் மக்களே எனக்கு கொஞ்சம் சந்தோஷம், கொஞ்சம் திருப்தியாக இருக்குது. ஏன்னா நிறைய பேர் சொல்கிறாங்க இதனால் ஹாஸ்பிட்டலில் பாருங்கன்ட்டு. ஆனால் நம்மளும் வேலைக்கு போகிறது கிடையாது. நம்மளை ஆல்ரெடி நம்மளே ஒரு நோயாளியாக ஆகிட்டோம் பற்றியெல்லாம். அதனால் நம்ம ஏதாவது பயந்து நம்ம சொன்னாலுமே அதை காதில் கேட்குறதுக்கு ஆள் கிடையாது. ஒரு 1க்கு 10 தடவை யோசித்து தான் சரி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுவும் டீலிங் தான். இப்போ கண்ணுக்கு பார்க்குறத நீ உன் பிள்ளைக்கு பார்த்துக்க அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். சரி பரவாயில்ல அப்படின்ட்டு நான் கூட்டிகிட்டு போயிட்டேன். இப்போ எப்படி இருக்குமா தாயே? ஐயோ இப்போ எப்படி இருக்கா? இப்போ நல்லா இருப்பா பார்த்துக்காங்க. நேற்று எனக்கெல்லாம் நைட்டு ஃபுல்லாக அழ ஆரம்பிச்சாச்சு. ஏன்னா நம்ம சொல்கிறதே எதையுமே கேட்க போகிறது கிடையாது. தெரில அப்படின்ட்டு அதுக்கப்புறம் இவளுக்கு என்னென்ன ஃபுட்டு சாப்பிடணும்னு எழுதி கொடுத்துருக்காங்களாம். இது ஸ்கேன் பண்ணது ஃபைலுக்குள்ளே வைக்கணும் பார்த்துக்கோங்க. அதில் இவளுக்கு கரெக்டாக 7 மணிக்கு எந்திரிச்சிடணுமா மக்களே. என்ன சொன்னாங்க டாக்டர்? 7 மணிக்கு எந்திரிச்சிடணுமா, 8 மணி வரை 9 மணி வரை தூங்குறதெல்லாம் இருக்கக்கூடாதான். 7 மணிக்கு எந்திரிச்சு காலையில் ஹாட் வாட்டர் 1 டம்ளர், இல்லைன்னா 1 டம்ளர் மில்க்கு 100 ml மில்க்கு குடிக்க சொல்லியிருக்காவ. அதுக்கப்புறம் 10 நிமிஷம் எக்ஸசைஸ் பண்ணணுமா. நல்லா எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக டெய்லியுமே ஒரு 10 நிமிஷம் சும்மா வச்சு பாத்ரூம், அதுவும் இந்தியன் டாய்லெட் தான்,
இந்தியன் டாய்லெட்டில் 10 நிமிஷமாச்சு இருக்கணுமா. அதுக்கப்புறம் வந்து ஒரு நாளைக்கு கண்டிப்பாக இவள் வந்து இவளோட கிட்னி கெப்பாசிட்டியை பார்த்துட்டு 1.5 லிட்டர் தண்ணி குடிக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் டெய்லியும் 2 வெஜிடபிள்ஸ், அதில் வந்து கேரட்டு இல்லைன்னா பீட்ரூட்டு, இந்த ரெண்டுமே வந்து டெய்லியுமே இருக்கிற மாதிரி பார்த்துக்கணுமா. இனி 4 2 வெஜிடபிள் தான் எழுதியிருக்கு. பீக்கங்காய், சொரக்காய், புடலங்காய், இந்த மாதிரி ஐட்டத்தில் நீர்க்காய். ஆல்ரெடி நான் நீர்க்காயை போட்டு தான் கொள்ளுறேன். அதுக்கே வந்து அம்மா என்னை போட்டு இப்படி இது பண்ணுறீங்களேம்பா. இப்போ அவங்களே வந்து ஆனால் கேரட் பீட்ரூட் கம்பல்சரி இருக்கணும்னு போட்டிருக்கு. அப்புறம் வந்து ஒரு ஃப்ரூட்டு, அதில் வந்து பப்பாயா தான் ஃபஸ்ட்டு எழுதியிருக்காங்க பார்த்துக்கோங்க. மேங்கோ, ஆரஞ்சு, கொய்யாப்பழம். இந்த இது இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் இருந்தது பப்பாளி பழம். ஏன்னா அவளுக்கு அந்த மோஷன் பிரச்சனைன்னு வந்தோடனே பப்பாளி பழத்தை தான் வாங்கி கொண்டு வந்து போட்டவன். அப்போ இந்த பிள்ளை வந்து வீட்டில் இருக்கிறது தானே சாப்பிடக்கூடாதுன்னா இந்த பிச்சு திங்கிற ஐட்டம் ஒன்றுமே சாப்பிடக்கூடாது. அதாவது பேக்கட் ஐட்டம், அது வந்து பிரித்து சாப்பிட்ற மாதிரி ஐட்டம் இனி எதுவுமே சாப்பிட. எக்ஸஸ் மில்க்குன்னு போட்டிருக்கு. அது டீ காஃபிலாம் குடிக்கக்கூடாதுன்னு போட்டிருக்கு. இந்த மேடம் டெய்லியும் சாயங்காலம் ஸ்கூலை விட்டு வந்தோடனே ஒரு டம்ளர் காஃபி தாங்க டீ தாங்கன்னு ஒரே சண்டையாக இருக்கும். எங்கள் அம்மாட்ட நான்லாம் போட்டே கொடுக்க மாட்டேன் அப்படி. இந்த ஆரஞ்சு இதில் வந்து இன்றைக்கி மேங்கோ தான் வேணும்ன்ட்டு வீட்டில் இருக்கிறத முதல்ல சாப்பிட்டு பழகணும்னு இருந்துச்சு. அது பப்பாளி பழத்தை தின்னியா? ஆமாம். அதனால் வந்து இவ்வளவு சொல்லியிருக்காங்க டயட் இப்படி வந்து சாப்பிடணும் வாங்கணும் அப்படின்ட்டு. ஒரு ஃப்ரூட்டு, 2 வெஜிடபிள்ஸு, அதில் வந்து ஒரு நீர்க்காய், ஒரு வந்து ரத்தம் ஊடுற மாதிரி கேரட்டு பீட்ரூட்டு சாப்பிட சொல்லியிருக்காங்க. இனி வந்து இப்படி ஃபாலோ பண்ண போகிறேன். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு பார்த்துக்கோங்க நேற்று ஃபுல்லாக. ஐயோ ஏதாவது பிரச்சனை ஆயிருமோனி. ஏன்னா வந்து நான் வந்து இந்த வருஷம் எப்படியாச்சும், ஏன்னா கோயில் கூட வருது பார்த்துக்கோங்க, கோயில் கூடைக்கு போனான்னு ஒரு ஆசை. நானும் பேர்லாம் அப்படின்ட்டு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. இவாளுக்கு வேறு எந்த பிரச்சனைன்னு உடனே போக முடியாது அப்படின்ட்டு. ஏன்னா 2 வருஷமாக எனக்கு வந்து ஹாஸ்பிட்டல் அப்படியே எங்கேயாச்சும் போனோன்னாலும் திங்கள், புதன், வெள்ளி இந்த 3 நாள் டயாலிசிஸ் இருக்கிறதுனால அந்த இடக்குள்ளே இருக்கிற ஒரே நாளில் போயிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. எங்கேயாவது வெளியே கூட்டிகிட்டு போங்கனாலும் கூப்பிட்டு போக மாட்டேங்காவ பார்த்துக்கோங்க. வீட்டுக்குள்ளேயே இருந்து அதுலேயும் என் பிள்ளைகள்லாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுது. என்ன ஆகுதுன்னா, நீங்கள் வரலனாலும் பரவாயில்ல நாங்களாவது போயிட்டு வரேங்கிற நிலைமைக்கு என்னை எல்லோரும் கழித்து வைக்க ஆரம்பித்தாச்சு. சரி வெக்கத்தை விட்டு சரி நம்மளும் போவோன்ட்டு கிளம்புறேன். எங்கள் அம்மா வீட்டு கோயில் கடைக்கு போகலான் இருக்கேன் பார்த்துக்கோங்க. என் தங்கச்சி எல்லாம் வந்தாவுன்னா இவ்வளோ கூட சந்தோஷமாக ஒரு 2 நாள் இருந்துட்டு வரணுன்னு இருக்கேன். இப்போ தான் இவா பிரச்சனை கொஞ்சம் நின்னோடனே தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. இல்லைன்னா நேரத்தெல்லாம் சரியான அழுக பார்த்துக்கோங்க. தலைவலி இங்கெல்லாம் நரம்பு ஒரு மாதிரி புடைச்சிட்டு தலைவலி வர ஆரம்பிச்சிட்டு. ஏன்னா எனக்கு என் பிரச்சனை பெருசாக தெரியல. என் பிள்ளை ஒரு ஆய் வரலன்னு அழுகிறதுக்கே வந்து உட்காந்து ஒப்பாரி வைக்கிறேன். என்னால் ஒன்றும் என்ன பண்ணுறது. அதனால் இப்போ கொஞ்சம் திருப்தியாக இருக்குது மக்களே. நாளையிலேருந்து இந்த மாலை இதெல்லாம் இந்த இதை ஃபாலோ பண்ணி நம்ம வந்து கொடுக்க போகிறோம். சரி மக்களே.